அந்த ரெட் கலர் புடவை கொடுங்களேன். அந்த ரெட் கலர் சாரி எடுங்க. ஐயோ, அந்த ரெட் கலர் புடவையும் கொடுங்களேன். கொடுங்க கொடுங்க. நிறைய நிறைய ரெட் கலர் சரியா எடுத்து போடுங்களேன். ஹாய் கைஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஆர்சிபி டீமை பற்றியும் மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றியும் அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் ஒரு பேருக்கு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல வந்து அந்த லிங்க் நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதை தொடர்ந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிற டீம் தான் டெல்லி கேபிட்டல். டெல்லி கேபிட்டலோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, அவனோட பெஸ்ட் பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும், அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன சொல்லி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து எந்த டீமை பற்றி பேசலான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போனால். டெல்லி கேபிட்டல் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாடை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி எல்லா வருஷமே ஆக்ஷன் முடிஞ்சுக்கு போகிறோம். டெல்லி கேபிட்டலோட ஸ்குவாடை பார்த்தா ஏன்னா பயங்கரமாக டீம் அடிச்சுருக்கீங்க. ஏன்னா இந்த பிளேயர் டெல்லி கேபிட்டல் இல்லையா, ஏன்னா இவரும் டெல்லி கேபிட்டல் போயிட்டாரா, ஏன்னா ஏகப்பட்ட ஷார்ட் வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட யங்ஸ்டர் வச்சிருக்காங்க, இன்னும் ஒரு 5 கப்பாக அடிச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அந்த இது வரைக்குமே டெல்லி கேபிட்டல் ஒரே ஒரு ஃபைனல் தான் போயிருக்காங்க. வருஷம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் ஸ்குவாட் ரொம்ப அருமையாக இருக்கும். மிச்ச டீம்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு வைக்கிற மாதிரி தான் அந்த ஸ்குவாடே இருக்கும். ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது டெல்லி கேபிட்டலுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடங்களாக வந்து அவங்களால பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சக்ஸஸ் பண்ணவே முடியல. டெல்லி கேபிட்டல் வரைக்கும் அந்த சக்ஸஸ் ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப லோவாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைனல் தான் போயிருக்காங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் பிளே ஆஃப்ஸ் போய் கப்படிக்கிறது கூட அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடியாக அவங்களோட பெரிய தலை ரிசர்வ் பண்ணி வந்து அவங்க டீம் விட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் ரிசர்வ் பண்ணிட்டு ஆடின ஒரே டீம் வந்து டெல்லி கேபிட்டல் தான். அதனால பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டலோட செல்ல பிள்ளையாவே ரிசர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்க டீம் விளையாட்டாரு. ரிசர்வ் பண்ணிட்ட மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவங்க டீம் விட்டு போகிறது வந்து ஒரு அவங்களோட பிராண்ட் வேலையும் பாதிக்கும், அவங்க டீம் மொராலுமே பெருசாக பாதிக்கும். இவர் வந்து ரிசர்வ் பண்ணி ஈக்குவலான ஒரு பிளேயர் வந்து அவங்க ஆக்சல் எடுக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு வந்து அவங்க ஆக்சலுக்குள்ளே வந்தாங்க. ஆக்சல் வந்து அவங்களுக்கு வச்சிருந்த அமௌண்ட் வச்சு ரொம்ப ஒரு சூப்பரான டீம் எடுத்துருக்காங்க. அவங்க ஸ்குவாடை பார்க்கும்போது நம்ம எடுத்த மாதிரி மற்ற டீம்லாம் அப்படியே கண்ணு வைக்கிற மாதிரி தான் அந்த ஸ்குவாடாக இருக்குது. ரொம்ப அருமையான ஸ்குவாடாக எடுத்துருக்காங்க. இந்த இவங்க பண்ண பயில எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்ராஜனே ஸ்டார்க்கே எடுத்ததான். இப்போ டெத் ஹவுஸில் பாருங்கள், டெல்லி கேபிட்டலுக்கு பிரச்சனையே இல்லை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் மேட்ச் கொஞ்சம் நடிப்பு போடுவார், நடிச்சு இந்த கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி போடுவார், டெத் ஹவுஸ் நின்றுடுவார். ஆனால் முக்கியமான மேட்ச்சில் வந்துட்டா ஸ்டார்க்கை கையிலே பிடிக்க முடியாது. ஒரு சில மேட்ச்னா ஸ்டார்க் நடிப்பு போட்டு கொஞ்சம் ஏமாத்துறாலுமே முக்கியமான மேட்ச்சில் ஸ்டார்க் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துருவார். நட்ராஜன் எல்லாத்துக்குமே தெரியும், அவர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. 15வது ஓவர் அவர் பால் கொடுத்தா 15, 17, 19 இந்த 3 ஓவரையும் வந்து மனசு பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டு கொடுத்துருவாரு. டெத் ஓவர்ஸ் டெல்லி கேபிட்டல் கவலையே பட தேவையில்லை. தரமான பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முகேஷ் குமாருக்கு ஆட்டியம் பண்ணாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. மிச்சம் 9 டீம் ஆக்சிடென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாருக்கையும் டெல்லி கேபிட்டல் எடுக்க விட்டாங்க, நட்ராஜனையும் எடுக்க விட்டாங்க, முகேஷ் குமாருக்கு ஆட்டியம் போட வச்சுட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த டெல்லி அவர் மொட்டையாக ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து எல்லா பிளேயருக்கும் விளையாட்டு விட்டார். இவர் டெல்லி கேபிட்டல் எடுக்க போகிற பிளேயர்ஸ் யாரும் விளையாட்டு விடல. வெங்கடேஷரை 16 கோடிக்கோ 15 கோடிக்கோ கேகேஆரோ ஆர்சிபி ஏதோ ஒரு டீம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த டெல்லிக்காரமா குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி வந்து விலையேற்றி விட்டு 23 கோடி கேகேஆர் எடுக்க வச்சாங்க. அந்த மாதிரி யாருமே டெல்லி கேபிட்டல் பண்ணல. அவங்க எடுத்து பை எல்லாமே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறாங்க, பிளேயரோட ஒருத்தோட ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டீல்னா அது கேஎல் ராகுல் வெறும் 14 கோடி, வெறும் 14 கோடி. போன சீசன் கொஞ்சம் சரியாக போகல, லக்னோக்கே கொஞ்சம் சரியாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவரோட பொட்டன்ஷியல் எல்லாருக்குமே தெரியும். கேஎல் ராகுல் ஒரு உத்திரதாண்டம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரு 14 கோடி கிடைச்சதெல்லாம் ஒரு ஒருத்தான பையனாகவே இருக்குது. இப்போ ஜெயஸ் பெர்கர் மெகருக்கு ஆட்டியம் போட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, மெகரில் நான் தான் வந்துட்டு இன்னும் ஒரு 10 கோடி போவார். ஏன்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்டிவ் ஓப்பனர் ஒரு 10 கோடி போவான்னு 10 கோடி போகணும்னு நினச்சா நான் அந்த அளவுக்கு எந்த டீமே இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. டெல்லிக்கு சமாளமாக போச்சு, அவருக்கு ஆட்டியம் போட்டாங்க. வந்துட்டு அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஒரு பக்காவாக இருக்குது. சரியான மூலக்கார பாயப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சரியான மூலக்காரம் வந்து மற்ற டீம்லாம் விலை ஏற்றி விட்டு இவங்க மட்டும் பிளேயர்ஸ் ரொம்ப சீப்பான விலையை எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களோட ஆக்ஷன் போய் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசித் சர்மா பஞ்சாப் அவர் ஆடும்போது பும்ராவே டேக் ஓவர் பண்ணார். பும்ராவே அடிச்சிட்டாங்கன்னா அவன் பும்ராவே அடிக்கலான்ற மாதிரி இருக்குது. அவர் எடுத்தாங்க. அசித் சர்மாவோட பைக் ரொம்ப ஒரு சூப்பரான பைக். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து சும்மா ஒரு பேக்கப் எடுத்து போட்டாங்க. மோஹித் டூப்ளஸ் எடுத்தாங்க. டூப்ளஸ் போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 கோடி டூப்ளஸ் எடுத்து போட்டாங்க. ஒரு பேருக்கு மெகருக்கு ஒரு பேக்கப்பாக விட்டுருக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் லெவலில் டூப்ளஸ் யாரும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தெரியும். ஏன்னா மெகர் போனது ரொம்ப நல்லா இருந்தார். அதனால் வந்து அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்போது ஒரு பேருக்கு அவர் சொல்லப்படுறாங்க, கண்டிப்பாக டூப்ளஸ் யாருக்கு அது வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக டெல்லி கேபிட்டலோட ஸ்குவாடை பார்க்கும்போது இந்த ஸ்குவாடஸ்ட்டுக்கு அப்படி இல்லைன்னா வேறு எந்த ஸ்குவாடஸ்ட்டுக்கு அப்படி போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கேன். நான் ஸ்குவாட் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம டெல்லி கேபிட்டலோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி பார்ப்போம். டெல்லி கேபிட்டலோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் தான் நான் பார்க்குறது அவங்களோட பவுலிங் தான். முகேஷ் குமார், குல்தீப் யாதவ்,
அக்ஷர் பட்டேல், ஸ்டார்க்கு நட்ராஜன். 4, 8, 12, 16, 20 ஓவர் முடிஞ்சு போச்சே. இந்த 5 பேரில் வீக்கான பவுலர் யாருன்னு கேட்டால் முகேஷ் குமார் தான் சொல்லுவாங்க. ஆனால் முகேஷ் குமாரே நல்லா போடுவார். அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு டெல்லி கேபிட்டலோட பவுலிங் இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அருமையான பிளான் பண்ணி செதுக்கி வச்சிருக்காங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் அட்டாக்கை செதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான அப்படியே பார்த்தீங்கன்னா எதிர்த்தி பேட்ஸ்மேன் ஒரு பயந்து போகிற மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்காக இது இருக்குது. பவர் பிளேயில் முகேஷ் குமாரும் ஸ்டார்க்கும் போடுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஸ்டார்க்கும் நட்ராஜன் போடுவாங்க. இடையில பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் போடுவார். மிடில் ஓவர்ஸை பார்த்துக்கிறது குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு டீமுக்கு என்ன வேணும்? பவுலிங் அட்டாக் மேலே அப்படியே சுற்றி போடுற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. இது அவனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தையும் சொல்லலாம். அடுத்து நம்ம இவனோட வீக்னஸ்ன்னு நம்ம பார்த்துக்கிட்டா மிடில் ஆர்டர் பேட்டிங். மிடில் ஆர்டரில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெருசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து புயல் ஆடணும். நம்பர் 4 வந்து ஸ்டப்ஸு, அப்புறம் வந்து கருண் நாயர், சமீர் ரிஸ்மி அந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்து போட்டுருக்காங்க. தவிர எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டெல்லி கேபிட்டலோட மிகப்பெரிய வீக்னஸாக வந்து நான் ஒரு மிடில் ஆர்டர் பார்க்குறேன். ஒரு பேருக்கு அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்சம் டாப் ஆஃப் தி ஆர்டர் ஆனார்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனை வந்து தீர்த்துக்கலாம். நம்ம அக்ஷர் பட்டேலை தவிர அதுக்கப்புறம் எந்த பிளேயருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமா எனக்கு தெரியல. மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்குமே ஏன்னா வந்து ஒரு சில சீசன்ஸ் மட்டுமே ஐபிஎல் ஆன பிளேயர்ஸாக இருக்காங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒரு பேருக்கு கேஎல் ராகுல் நான் கடைசியில் நின்று ஆடுறேன் நான் பார்த்துக்கின்ற மாதிரி ஆடினார்னா இந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை பெருசாக தெரியாது. கேஎல் ராகுல் ஒரு பேட் சீசன் வந்துச்சுன்னா இந்த ஒரு மிடில் ஆர்டர் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் வச்சுட்டு கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குதும். டெல்லி கேபிட்டலோட ஸ்ட்ரென்த்னா அதோட பவுலிங், டெல்லி கேபிட்டலோட வீக்னஸ்னா அதோட மிடில் ஆர்டர் பேட்டிங். கைஸ் என்ன பொறுத்தவரைக்கும் டெல்லி கேபிட்டலோட பிளேயிங் எப்படி இருக்கும்னா கேஎல் ராகுல் அவரோட பாட்டை பார்த்தீங்கன்னா மெக் இருக்குது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அபிஷேக் புரேல், நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு, நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் சர்மா, நம்பர் 6 பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி, நம்பர் 7 அக்ஷர் பட்டேல், நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 ஸ்டார்க்கு, நம்பர் 10 முகேஷ் குமார், நம்பர் 11 நட்ராஜன். இதான் கைஸ் என்ன பொறுத்து டெல்லி கேபிட்டலோட பெஸ்ட் பிளேயிங் 11. அதான் கைஸ் வருஷம் போல இந்த வருஷமே டெல்லி கேபிட்டலோட ஸ்குவாட் ரொம்பவே அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையான வேலை பார்த்து ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஆக்ஷன் பண்ண வேலைன்றது ஒரு 50% தான். மிச்சம் 50% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரவுண்டில் காட்டணும். வருஷம் பார்த்தீங்கன்னா டீம் என்ன நல்ல டீமாக இருந்தாலுமே டெல்லிக்கு என்ன ஸ்டார் பிளேஸ் நிறைய அவங்க டீமில் ஆடி இருந்தாலுமே டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸியாக தான் இது வரைக்கும் எல்லா ஐபிஎல் சீசனுமே இருந்திருக்காங்க. கைஸ் இப்போ சிஎஸ்கே கப் அடிச்சா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க. மும்பை கப் அடிச்சா வந்து எம்ஐ ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல் மாதிரி டீமோ இல்லை பஞ்சாப் மாதிரி டீமோ பார்த்தீங்கன்னா கப் அடிச்சா நியூட்ரலாக வந்து எல்லா ஃபேன்ஸுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனுமே என்னால் இவ்வளோ அருமையான டீமஸ் நீங்கள் தோக்குறீங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகும். ஆனால் இந்த வாட்டி அந்த விஷயம் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ இந்த ப்ரிடிக்ஸ் பண்ணுறேன். இது கண்டிப்பாக 2025 ஐபிஎல் தான் நடக்கலாம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. 2025 ஐபிஎல் ஃபைனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல் போயிடுவாங்க. இந்த ஸ்குவாட் வச்சுட்டு கண்டிப்பாக கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஸ்குவாட் வச்சுட்டு கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல் ஃபைனல் போயிடுவாங்க. எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. நான் ஏன் நம்பிக்கை சொல்கிறேன்னா ஹேமந்த் பாதனி அவரோட கோச்சிங் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர் கோச் பண்ணுற தொட்டெல்லாம் பொண்ணா மாறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் கோச் பண்ணுற டீமில் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ரேட் ஹையாக இருக்குது. அவர் கோச் பண்ணுற எல்லா டீமும் கண்டிப்பாக கப் அடிக்க வச்சிருக்காரு அந்த டோர்னமெண்ட்டில். அதே மாதிரி வந்துட்டு டெல்லி கேபிட்டல் அடுத்த 2025 கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஃபைனல் கொண்டு போயிடுவார்ன்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. நான் ப்ரிடிக்ஷனாகவே சொல்கிறேன். கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல் அடுத்த ஃபைனல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் டெல்லி கேபிட்டல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன், என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பிளேயிங் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்களே டெல்லி கேபிட்டல் டீமை பற்றி என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் அதை மறக்காம கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசியில் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி guys. அடுத்து எந்த டீமை பற்றி வீடியோ போடலான்றதையும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ guys.